Hi friends, நான் பிரேமா நரசிம்மன். வெள்ளை முடிக்கு ஹேர் டை, அதாவது கெமிக்கலா இல்லை ஹெர்பலா. இப்போது நம்ம போய் கண்ணாடி முன்னால் நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு வெள்ளை முடி பார்த்த உடனே என்ன பண்ணோம், அந்த கை போய் துருன்னு போய் எடுக்கும். உடனே ஒரு சவுண்டு, எடுக்காதே, ஒன்று எடுத்தால் 10 வரும். அது உண்மையா பொய்யா? இப்போது அது உண்மையா பொய்யாங்கிறது ஆராய்ச்சி வேண்டாம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த கிரே ஹேர் நீங்கள் எடுக்கும்போது என்னென்னா, அது கீழே இருக்கிற செபாஷியஸ் கிளாண்ட்ஸ், அந்த ஆயில் கிளாண்ட்ஸ் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை எடுக்கும்போது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற முடியெல்லாம் கூட கிரே ஹேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிசர்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஓரமாக வச்சு கட் பண்ணிவிடுங்க. இல்லையா, ப்ரஷ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹேர் டை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விதம். ஒன்று வந்து கெமிக்கல் ஹேர் டை, ஒன்று வந்து ஹெர்பல் ஹேர் டை. ஓகே, கெமிக்கல் ஹேர் டையில் என்னன்னா, ஓல்டன் டைம்ஸில் வந்து அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதாவது ஸ்கின் அலர்ஜி, பிக்மெண்டேஷன், ஹேர் ஃபாலிங், ஸ்கின் வந்து ரேஷஸ் நிறையா. ஆனால் இப்போ வர ஹேர் டைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, கெமிக்கல் ஹேர் டைஸ் எல்லாம் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனாலும் சில பேருக்கு வந்து ஒத்துக்கலை, அலர்ஜி ஆகுது. இப்போ அவங்களாம் என்ன பண்ணணும்னா, நேச்சுரலாக நம்ம கொண்டு வரோம். இப்போ நேச்சுரல் ஹேர் டை நீங்கள் வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் கிளியோபட்ரா டயத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த வந்து தலைமுடிக்கு சாயம்ங்கிறது நிறையா பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மருதாணி, அவுரி இலை, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஹோம்மேட் வந்து ஹேர் டை, இப்போ மருதாணின்னு ஒன்று சொன்னேன், அவுரி இலை, தட் இஸ் இண்டிகோ லீவ்ஸ். இந்த இண்டிகோ லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் நிறைய கல்டிவேட் பண்ணிவிட்டு அது துணிகளுக்கு சாயமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய வந்து சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்த உடனே இண்டிகோவுக்கு மவுஸ் போயிடுது. ஸோ இண்டிகோ என்ன பண்ணாங்க, அவுரியை வந்து அரைச்சி தலைமுடிக்கு சாயமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி பர்ஷியன் லேடிஸ், வெளியூர்காரங்க, இதுக்கு பேரே பர்ஷியன் ஹேர் டைன்னு பேர். ஏன்னா அவுரி இலையும் ஹென்னா இலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கு டை பண்ணாங்க. ஹென்னா, இண்டிகோ, கோல், வால்நட் பார்க், கேமமைல், சேஜ் லீவ்ஸ் வந்து மின்ட் ஃபேமிலி. அது அடுத்ததான் கலஞ்சி, தட் இஸ் கருஞ்சீரகம் வறுத்த பொடி, கூஸ்பெரி, நெல்லிக்காய் பொடி, பொமக்ரானட் பீல்ஸு, அதாவது மாதுளம்பழத்தோல், அதுக்கப்புறம் வந்து வேம்பழத்தாம் பட்டை, தட் இஸ் ஆல்கனட்னு நினைக்கிறேன் அந்த இங்கிலீஷில், அதனுடைய பவுடர், தென் கடுக்காய் பவுடர், கரி லீவ்ஸ், பிரிங்ராஜ் லீவ்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹேர் டைக்கு, அதுவும் ஹோம்மேட் ஹேர் டைக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கே என்னுடைய ஹேர் எப்போவுமே ரெட்டிஷ் டிண்ட்டாக இருக்கும். அதாவது ஹேர் வந்து பர்கண்டி கலர், ப்ரௌன் கலர், ஆர் வந்து ஆரஞ்சு டிண்ட் அந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் வந்து மருதாணி யூஸ் பண்ணணும். மருதாணி பொடியோடு எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஒரு கப் மருதாணி பொடி, ஒரு ½ டீஸ்பூன் வந்து காஃபி பொடி, அதில் வந்து 1 கப் வந்து டீ டிகாஷன், அதுக்கப்புறம் வந்து கத்தா பவுடர்னு கிடைக்கும். அது நீங்கள் அந்த பான் மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை மேலே போடுறது, அது செவக்கும். ஸோ அந்த கத்தா பவுடர் வந்து 1 ஸ்பூன், ரெட் சாண்டல்வுட் பவுடர், ரத்த சந்தனம், அது ஒரு ஸ்பூன், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் ஊற வச்சுடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஹேர் வந்து ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ உங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதே ரொம்ப, சில பேருக்கு வந்து இமீடியட்டாக தலைவலி வரும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் நீலகிரி தைலம், தட் இஸ் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் வந்து அந்த ஹென்னாவை வந்து தலைமுடியை வந்து ரூட்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிவிட்டு தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணணும். வெறும் ஹேர் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது. ஒரு நாளைக்கு விட்டிங்கன்னா அது இருக்கும். சரி, இப்போது நீங்கள் என்ன ஆகும், உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து ரெட்டிஷ் டிண்ட் ஆகிடுது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கலர் பிடிக்கல, நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க, ஐயோ என்ன இப்படி இருக்கே அப்படின்ட்டு, உடனே என்ன பண்ணுங்கள், 4 ஸ்பூன் அவுரி பொடி எடுத்துக்கோங்க. இப்போது நேத்திக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஹென்னா பவுடரோட நெக்ஸ்ட் டே இந்த 4 ஸ்பூன் அவுரி பொடியும் அந்த ஹென்னா பவுடரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவரோ 10 நிமிஷம் கழிச்சு கூட நீங்கள் தலைமுடி வாஷ் பண்ணிங்கன்னா
அப்போது இந்த ரெட்டிஷ் டிண்ட் வராது. ரெட்டு வித் ப்ளூ கலரோட ஜாயின் பண்ணி இட் ஓன்ட் பி பிளாக், அது ப்ளூயிஷ் ஒரு மாதிரி நல்ல டார்க் கலராக வரும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம டை போட்டால் கருப்பு வரும் பாருங்க, அந்த கருப்பு இந்த மாதிரி இதில் வராது. நேட் ப்ரௌன், நேட் பிளாக், இன்டென்ஸ் கலர் ஹென்னா, இது ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய லிங்க் நான் கீழே அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் அ வெரி குட் கலர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்.